ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரமானது நம்மை போன்ற சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்திற்காக என்றதை பார்த்தோம். ஆழ்வார்கள்னா யாரு? ஆச்சாரியர்கள் என்றால் யாரு? ஆழ்வார்கள் அனுபவபரர்கள், ஆச்சாரியர்கள் உபதேசபரர்கள் என்றும் பார்த்தோம். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரம் என்றது எம்பெருமானுடைய நியமனத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று. நம்மை திருத்துவதற்காக, தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்வதற்காக தான் எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்களை கடாட்சித்து பிறப்பிக்கிறான். எம்பெருமான் செய்யக்கூடிய இந்த செயல் முதல் படி கிடையாது. எம்பெருமான் எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறான். கடைசியா என்ன பண்றான் அப்படின்னா, நம்மை திருத்துவதற்காக ஆழ்வார் ஆச்சாரியர்களை பிறப்பிக்கிறான். அப்படி என்னதான் முயற்சி எம்பெருமான் செய்கிறான் என்றால், அவன் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கான். அனந்த நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களால சூழப்பட்டு அவர்களால அனுபவிக்கப்படுபவனாக எம்பெருமான் இருக்கான். இருந்தாலும் எப்படி இருக்கானா, ச ஏகாக்கி ந ரமேத என்று இருக்கிறான். ஏகாக்கி, தனிப்பட்டவனாக, தனித்து விடப்பட்டவனாக எம்பெருமான் இருக்கான். ஆகையினாலேயே ந ரமேத, அவனுக்கு ஆனந்தமே ஏற்படவில்லை. ஸ்ரீவைகுண்டத்துல அத்தனை நித்தியசூரிகள் இருக்கார்கள், முக்தாத்மாக்கள் இருக்கார்கள். ஆனாலும் தனித்து இருக்கானா. எந்த பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை அப்படின்னு வேதாந்தம் சொல்லுகிறதோ, அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டநாதன் அவனுக்கு ஆனந்தமே இல்லையா. ஏன் என்றால், எல்லா அனுபவமும் இருக்கு. ஆனாலும் எம்பெருமானுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இதே அனுபவத்தை செய்ய தகுந்தவர்கள் தான் இந்த சம்சாரி சேத்தனர்களும். அவர்களோ சம்சாரத்துல உழன்று கொண்டிருக்கார்களே, அவர்களும் என்னுடைய திருவடிகளை கிட்ட வேண்டாமா அப்படின்ற நினைவு எம்பெருமானுக்கு இருக்கிறபடினால, இத்தனை பேர் கூட இருந்தாலும் இந்த சம்சாரிகள் என் கூட இல்லையே அப்படின்றதுனாலேயே எம்பெருமான் தனித்து விடப்பட்டவனாக அவனுக்கு தோற்றுகிறது. அதே போல இத்தனை ஆனந்தம் இருந்தாலும் சம்சாரிகளுடைய துக்கம் இருக்கே அப்படின்ற அந்த இழவாலேயே எம்பெருமானுக்கு ஆனந்தமே இல்லாதது போல இருக்கு. ஆக எம்பெருமானுடைய கிருப்பையை இது காட்டுறது. கிருப்பை தயை என்றால் என்னன்னா, ஒருத்தருடைய துக்கத்தை கண்டு இன்னொருத்தருக்கு துக்கம் ஏற்படுமே என்றால் அதுதான் கிருப்பை, அதுதான் தயை. எம்பெருமான் மகா கிருப்பாலும் மகா தயாலு. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இந்த கிருப்பை ஏற்படுறது. இயற்கையாக இருக்கக்கூடிய கிருப்பை என்னன்னா, இந்த ஜீவாத்மாக்களுடைய ஒரு துக்கத்தை அதை கண்டு அவன் துக்கம் அடைகிறான் என்று. இப்படிப்பட்ட அந்த தயையினாலதான் எம்பெருமான் என்ன பண்றான்னா, பல முயற்சிகளை எடுக்கிறான். எப்படியாவது இந்த ஜீவாத்மாக்களை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அந்த முயற்சிகளை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சந்தேகம் இங்க எழ வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, பரபிரம்மத்துக்கு துக்கம் என்றது கூடுமா? ஜீவாத்மாக்களுடைய வருத்தம் அது உண்மைதான். சம்சாரத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் நாம்னா எத்தனையோ வருத்தப்படுகிறோம். ஆனால் நமக்கு வருத்தம் இருக்கிறது போல பரபிரம்மத்துக்கு வருத்தம் இருக்குமா? வருத்தம்ன்றது ஒரு தாழ்ந்த பண்பு தானே. பரபிரம்மமும் எப்படிப்பட்டது? அகில ஹேய பிரத்யநீக கல்யாணிக தான அப்படின்னு எம்பெருமானாரே சாதிக்கிறார் கத்தியத்துல. எந்தவித குற்றமும் இல்லாமல் எல்லா நற்பண்புகளுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது அதுதான் பகவத் தத்துவம், பரபிரம்மம். அப்ப ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு துக்கம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டுமே என்றால், அப்போ ஒரு தாழ்ந்த பண்பு இருக்கு என்ற ஒரு தோஷம் வருமே என்ற சந்தேகம் எழலாம். இதற்கு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன என்றால், துக்கம் என்றதே தாழ்ச்சி கிடையாது. துக்கம்னாலே தாழ்ந்த பண்பு என்றது கிடையாது. எப்படின்னா, கோபம் இருக்கு. கோபம்ன்றது பொதுவா லோகத்தில் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அது ஒரு தாழ்ந்த பண்பு. அந்த புருஷர் ரொம்ப கோபிஷ்டர், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தாழ்ச்சியை அவரிடத்துல நாம் ஏறிடுறோம். ஆக கோபம்ன்றது தாழ்ந்த பண்பு அப்படின்றதான் லோகத்துல நினைவு. ஆனா எல்லா இடத்துலையும் கோபம்ன்றது தாழ்ந்த பண்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ராஜா இருக்கார், ஒரு குற்றவாளி இருக்கான், பெருத்த தீயவன் இருக்கான்.
எத்தனையோ தவறுகளை செய்யறான். அவன் அந்த ராஜா கோபித்து கொண்டு தண்டிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே. அப்படிப்பட்ட அந்த கோபத்தை லோகமானது கொண்டாடும். ஆக கோபம்னாலே தாழ்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே போலதான் துக்கம், வருத்தம் என்றாலே தாழ்ந்த பண்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய துக்கம் ஏன் தாழ்ந்த பண்பாக கருதப்படுகிறது என்றால், இது ஒரு இயலாமையினால் வரக்கூடிய வருத்தம், துக்கமாக இருக்கு. நமக்கெல்லாம் எப்போ துக்கம், வருத்தம் வரும்? ஒரு பொருளை ஆசைப்படுறோம், அதை அடைவதற்கு முயற்சி செய்யறோம். நம்முடைய இயலாமை, அந்த முயற்சியானது சபலமாக போய்விடாமல் அது நமக்கு அந்த பலத்தை கொடுக்காமல் இருக்கிறது. அது நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய சாமர்த்தியமற்ற தன்மை. அதனால நமக்கு வருத்தம் ஏற்படுறது. அதே போல நமக்கு இஷ்டமான பொருள் நம்ம கையில இருக்கு, ஆனா அதை தக்க வைத்துக் கொள்ற அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லை. அப்போ மறுபடியும் அந்த பொருள் நம்ம விட்டு நழுவி போறது அப்படின்னு வச்சுப்போமே, அப்பவும் நமக்கு வருத்தம் வரும். ஆக நமக்கு வேண்டிய பொருள் கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தம், வேண்டிய பொருள் அதாவது கையில இருக்கு நம்ம விட்டு போறது என்றாலும் வருத்தம். இப்படிப்பட்ட இயலாமையினால வரக்கூடிய வருத்தங்கள் இருக்கே, இதெல்லாம் தாழ்ந்த வருத்தங்கள். எம்பெருமானுக்கு அந்த மாதிரி வருத்தம் கிடையாது. அவனும் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கான். வேண்டியதெல்லாம் அவன் அடைய பெற்றவனாக இருக்கிறான். அப்போ அவனுடைய வருத்தம் எப்படிப்பட்ட வருத்தமாக இருக்கு? அடுத்தவர்களுடைய வருத்தத்தை கண்டு அதனால் வரக்கூடிய வருத்தம் எம்பெருமானுடைய வருத்தமாக இருக்கு. இது லோகத்துல யாரும் தாழ்ந்த வருத்தம்னு சொல்லவே மாட்டார்கள். உண்மையா பார்த்தோம்னா இதை மிகவும் கொண்டாடுவார்கள். தனக்குன்னு ஒரு இதனால நன்மை ஏற்பட போறது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அடுத்தவர்களுடைய வருத்தத்தை கருதியே இவர் வருந்துகிறாரே அப்படின்றத ஒரு தயை, கிருபை, இரக்கம் என்று மகா குணமாக தான் லோகம் கொண்டாடும். அது போலதான் அந்த குணமானது எம்பெருமானிடத்துல இருக்கு. இந்த குணமானது எம்பெருமானிடத்துல இருக்கு அப்படின்றத ஸ்பஷ்டமா இப்படி தெரிஞ்சுக்கலாம் என்றால் ஸ்ரீராமாயண ஸ்லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். சக்கரவர்த்தி திருமகன் எம்பெருமான் இருக்கான், ராமபிரான். அவனுக்கு யவராஜ பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சக்கரவர்த்தி தசரதன் ஆசைப்பட்டார். அப்போ எல்லா ஜனங்களையும் கூட்டினார். அப்போ அந்த ஜனங்கள்லாம் ராமபிரான அபாரமாக கொண்டாடுகிறார்கள். எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாவற்றையும் பாடுகிறார்கள். குணத்தை பாடிக்கொண்டு வரும் பொழுது அந்த அயோத்தியா வாசிகள்லாம் சொல்லுகிறார்கள், வியசனேஷு மனுஷ்யானாம் பிஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த ராமபிரான் எப்பேற்பட்ட குணசாலி! அவன் என்ன பண்றான்? வியசனேஷு மனுஷ்யானாம் பிஷம்பவதி துக்கிதா. யாருக்காவது ஒரு வியசனம், ஒரு வருத்தம் ஏற்பட்டது என்றால் அவர்களுடைய வருத்தத்தை காட்டிலும் இவன் அதிகமான வருத்தத்தை அடைகிறான் அப்படின்னு ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறார்கள் அயோத்தியாவாசிகள்லாம். இதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம்? வியசனம், துக்கம் அப்படின்றதே தாழ்ந்த பண்பு கிடையாது. மற்றவர்களுடைய வருத்தத்தை கண்டு வரக்கூடிய வருத்தம் இருக்கே, அது மிகவும் உயர்ந்தது. அதற்கு தான் கிருபை, தயை என்றே பெயர். இப்படிப்பட்ட தயாளுவான எம்பெருமான் சம்சாரிகளுடைய வருத்தத்தை கண்டு அவனுக்கு கிருபை ஏற்படுகிறது. இதை சொல்றதே ஒரு ஸ்லோகம். ஏவம் சம்ஸ்கிருதி சக்ரஸ்தே பிராமியமானே ஸ்வகர்மபிகி ஜீவே துக்காகுலே விஷ்ணோஹோ கிருபா காப் உபஜாயத்தே என்று ஏவம் சம்ஸ்கிருதி சக்கரஸ்தே, சம்சாரமாகிற இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, இதுல சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்களிடத்திலே விஷ்ணுவான எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு கிருபை உண்டாகிறது. அந்த கிருபையினால எம்பெருமான் என்ன பண்றான் என்றால், விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமே கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சயுதா என்று எம்பெருமான் நமக்கு ஒரு சரீர பிரதானம் பண்றான். ஏன்னா இந்த உடம்பை கொண்டுதான் ஞானத்தை பெற்று எம்பெருமானை அடைய முடியும். ஆக இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஞானத்தை பெற்று என்னுடைய திருவடிகளை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் சரீரத்தை கொடுக்குறான். இந்த சிருஷ்டி இருக்கு இல்லையா, இதுவே ஒரு கிருபா காரியம்தான். சிருஷ்டின்றது நம்மளுடைய கர்மத்தை போக்குறதுக்காக என்றது கிடையாது. சிருஷ்டின்றது ஆழ்வார் ஸ்பஷ்டமாக அருளி செய்கிறார், பொருளென்றி உலகம் படைத்தவன் சோம்பாதி பல்லுருவையெல்லாம் படர்வித்த வித்தா என்று. ஆக இது பொருளாக வேண்டும், எல்லாம் என்னுடைய திருவடிகளிலே வந்து கிட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் எம்பெருமான் உடம்பையே கொடுக்கறான். கர்மம் எங்க வருது அப்படின்னா, உடம்பை கொடுக்கும் பொழுது அதுல வைஷமியம் இருக்கு, பல வேறுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு காரணம் கர்மம். இவ்வளவுதானே ஒழிய சிருஷ்டிக்கு காரணம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய கிருபை தான். இப்பொழுது எம்பெருமான் கிருபாலுவாக உடம்பை கொடுக்கறான். ஆனா இது பயன்படலை. உடம்பு கொடுத்தாச்சு எதற்காக? ஞானம் பெற்று அப்பதான் எம்பெருமான் அடைய முடியும் அப்படின்னு. ஆனா எதை பற்றி அறிவது? கண்ணை கட்டி காட்டுல விட்டா உடம்பு இருக்கு அப்படின்றதுனால காட்டுல இருந்து தப்பிச்சு போக முடியுமானா? வழியே தெரியாம இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி உடம்பு கொடுத்தாச்சு, என்ன பண்றதுன்னு தெரிய உடம்பு வச்சுண்டு
அதற்காக எம்பெருமான் என்ன பண்றான்னா வேதம் அப்படின்ற விளக்க கொடுக்கறான். அதுல இது நல்லது, இது தீயது, இது கொள்ளத்தக்கது, இது விடத்தக்கது என்ற விபாகம் வேறுபாடெல்லாம் நன்றாக அந்த வேதத்துல இருக்கும், அந்த பிரமாணத்துல இருக்கிறபடினால சரி அதை கண்டு இவர்கள்லாம் தெளிந்து கொண்டு என்னுடைய திருவடிகளில் வந்து கிட்டட்டும் என்றதற்காக பிரமாணமான வேதத்தை கொடுக்குறான். ஆனா அந்த பிரமாணத்தை புரிஞ்சுக்கிற மதி அறிவு நம்ம இடத்துல இல்லையே. அந்த பிரமாணம் பரவி இருக்கு, அதெல்லாம் ஆராய்ஞ்சு அலசி பார்க்கறது அளவுக்கு நமக்கு புத்தி இல்லை. ஆகையினால கொடுக்கப்பட்ட வேதமும் நமக்கு பயன்படாமலே போயிருது. அதற்கு பிறகு எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா அவனே ராமனாகவும் கண்ணனாகவும் வந்து திருவதாரம் பண்றான். உபதேசத்தால பண்ண முடியாத விஷயத்த சுலபமா அனுஷ்டானத்தினால பண்ணலாம். ஒருத்தர் இருக்கார், அவர் 10 முறை நம்ம இடத்துல ஒரு விஷயத்த பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு வச்சுப்போமே, பெரும்பாலும் நாம் அதை கேட்காமலே இருப்போம். ஆனால் அவரே முயற்சி செய்து அந்த விஷயத்தை தானே செய்தாரே என்றால் அப்பொழுது நமக்கு ஒரு வாஞ்சை ஏற்படும், சரி நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்னு. அதற்காக எம்பெருமான் அனுஷ்டானத்தினால திருத்தலாமே என்று பார்த்து ராமனாகவும் கண்ணனாகவும் திருவதாரம் பண்ணினான். இதுவும் எதற்காக? நம்மை திருத்துவதற்காக. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவன் ராமனாக கண்ணனாக வந்தானா அவனும் விசஜாதியன், வேறுபட்டவன். என்னதான் இருந்தாலும் அவன் தானே பரமாத்மா, நாமும் ஜீவாத்மாக்கள். நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே ஒதுங்கி வந்துட்டோம். ஆக எம்பெருமானுடைய அவதாரம் கூட பயன்படாமலே போயிட்டு. அதற்கு பிறகுதான் எம்பெருமான் யோசிக்கிறான், சரி அப்போ இவர்களை திருத்த வேண்டும் என்றால் இந்த சம்சாரிகளை திருத்துவதற்கு சம்சாரிகளே சிலரை நாம் கட்டாட்சித்து அவர்கள் மூலமாகத்தான் இவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் எம்பெருமான் கட்டாட்சிக்கிறான். அவர்கள் மூலமாக நாம் திருந்துவோம் என்று பார்த்து. ஆக இப்படி சம்சாரிகள்ல சிலர் தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். அதில் ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அனுபவபரர்களாக இருந்தார்கள். ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உபதேசபரர்களாக இருந்தார்கள் என்று பார்த்தோம். இப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவதரித்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், இவர்களுடைய ஞான பக்தி வைராகியங்கள் இவற்றை அறியவே நமக்கு உஜ்ஜீவனம் ஏற்படும். அந்த ஞான பக்தி வைராகியங்களை எப்படி அறிவது, அறிந்த பிறகு அதை எப்படி அனுஷ்டிப்பது என்றதற்காக தான் ஆழ்வார் ஆச்சாரியாருடைய சரித்திரத்தை நாம் அறிய வேண்டும். அந்த சரித்திரத்தை அறியவே இப்படி ஆழ்வார் நடந்து கொண்டாரா, இப்படி எம்பெருமானார் நடந்து கொண்டாரா அப்படின்ற நினைவு நமக்கு வரவே, அப்போ நாமும் அந்த பாதையில செல்ல வேணுமே அப்படின்ற ஆசை கண்டிப்பா இயற்கையா நேச்சுரலா வரும். அதற்காக தான் ஆழ்வார் ஆச்சாரியாருடைய சரித்திரத்தை அவசியம் அறிய வேண்டும். அடுத்த எபிசோட்ல ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாழ்வார்களுடைய சரித்திரம், மூவர், அவர்களுடைய சரித்திரத்தை பார்க்க அடுத்த எபிசோட்ல தொடங்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.